இருந்து உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தேங்காய்லாம் வச்சு ஒரு சட்னி அரைச்சி காமிக்க போகிறேன். தக்காளி வெங்காயம் இல்லாமல். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கிச்சன்லேருந்து கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, தேங்காய் சில்லு ஒரு அரை கைப்பிடி, 2 வத்தல், ஒரு 5-6 பல் பூண்டு, கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தக்காளி வெங்காயமெல்லாம் தேவையில்லை. இது ஒரு சட்னி அரைச்சி காமிக்க போகிறேன். 4 கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி மல்லி இலை கழுவி வச்சுருக்கேன். இதையும் போட்டு நம்ம வதக்கி அரைச்சிடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் 2 வத்தல் சேர்க்குறேன். ரெண்டு வத்தலை வறுத்து எடுத்திருக்கேன் நான். இதில் கடலைப்பருப்பு சேர்க்குறேன். உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கிடுவோம். இதில் வெள்ளை பொடியும் சேர்த்துருவோம். நல்லா பொரியட்டும். நல்லா வாசம் வர்ற முடிய வதக்கணும். இதில் தேங்காயும் புளியும் சேர்த்து விட்ருவோம். கடலைப்பருப்பு, உளுந்தெல்லாம் நல்லா வறுந்துருச்சு பாருங்கள். இதில் வந்து நம்ம மல்லி இலையும் கருவேப்பிலையும் பிச்சு போட்டு வதக்கிடுவோம். அடுப்பு அமர்த்திட்டேன். வத்தலி அதில் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். இதில் கல்லுப்பு தான் சேர்க்குறேன். பாரட்டு நல்லா நல்லா வாசமாக இருக்குது வறுத்தது. ஆறணுன்னா நம்ம அரைச்சிட்டு வந்துட்டு தாளிச்சுக்கறலாம். சட்னி நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் வருங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன். மூடியில் இருக்கிறதெல்லாம் நல்லா கலக்கி விட்டு ஊற்றிடுவோம். சிம்பிளான சட்னி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இட்லி இப்போ நம்ம தாளிப்பை பார்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் தாளிப்புக்கு. சட்னிக்கு கடுகு சேர்க்குறேன் 1 ஸ்பூனு. பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா கிண்டி விட்டுருவோம். பொரியட்டும். உளுந்து நல்லா பொரிஞ்சாதான் சட்னி நல்லா இருக்குங்க. உளுந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலையும் ஒரு வத்தலும் கிள்ளி போட்டிருக்கேன். இப்போ அடுப்பு அமர்த்திட்டேன். இதில் நான் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் சேர்க்குறேன். அடுப்பு அமர்த்திட்டு தான் சேர்க்கணும். சட்னி தாளிப்பை சட்னியில் சேர்த்துட்டேன். நல்லா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்க, ஊற்றி சாப்பிட்றதுக்கு தோசை இட்லியோட நல்லா. இதேமாரி நீங்கள் சட்னி அரைச்சி பாருங்கள். தோசை இட்லிக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.